பானுமதி ஆமா வரும்படி கட்டளையிட்டு ஏன் இவ்வளவு கால தாமதம்? ஐயா நான் போலீங்க. வேற யார் போனது? அந்த சாகர சேரு போச்சுங்க. ஓ அந்த சாகர சேர்த்துக்கால் யாரா கூட்டி வச்ச குப்பா அது எடுத்து வைடா. ஒரு கந்தலு கந்தலு அரண்மனை தாதி. ஐயா பருப்பு யார் அவன் சொன்ன மாதிரி சொல்லலாம். மகா பெருமள்ளுங்க. சொல்லு. சாகர சேரு வந்து மகா பெருமள்ளுங்க. சொல்லு. நீ நீ அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய மந்திரி, அந்தப்புறத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி. ஒரு பருப்புன்னு அவரு பண்ணா அவரு சட்டை போட்டு கழிச்சிடுவாரு. அதெல்லாம் தேய்ச்சி போயிருக்கீங்க போன தம்பி. ஓகே நீங்க என் மனைவி பானுமதி அறியவள் கொண்டா வரங்க. எம்மாடி ஏம்மா அருமடி உத்தரவா எதிர்பார்க்கறாரு உட்காந்துக்கணும். எந்த நேரத்துல ஆனப்பனா என்னாவே மடக்கி எங்க பூட்டுக்கார பின்னாதான் உள்ள பண்ணிக்கிட்டு இருந்தேன். மண்டபடபடன்னு சத்தம் தான் கேக்குது. என்னதான் பண்ணிட்டு இருக்க? என் மேல சந்தேகமா? உள்ள போய் என்ன பண்ண என் மேல சந்தேகம் பண்றேன்? இல்ல அந்த ஆளுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்குது. அதனால மாத்திரை எனக்கு முன்னே எடுத்து கொடுத்தியான்னு கேட்டாங்க. சத்தம் கேக்குறது. அந்த தப்பான சந்தேகம் என் மேல போனாங்க. ஏன்னு கேளு. அந்த கன்றால நான் எப்ப எடுத்து யார கட்டிட்டேன்? ஐயோ பரவாயில்லடா. எடுத்து யார கட்டிட்டா? ஐயா எடுத்து யாரா சொல்லிட்டு வந்துக்கிறேன். சரிம்மா ஆகட்டும். அருமடி உத்தரவா. ஆகட்டும் பாக்குறேன் போலாம். பானுமதி சுவாமி வணக்கங்க. சரி பெருந்திருவாள் பானுமதி பதேக கூடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தில் போற்றி செய்தேன் மன்னவா. மகாராஜா நீடு ஆமா பானுமதி நீ மங்கை மகாராஜியாய் வாழ்வாய். தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுளோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். சரி ஆசீர்வாதம் என்னுடைய பாக்கியம். சரி அப்புறம் என்ன வாழ்த்து ஒன்றாச்சு. தடை என்பது கிடையாது.
இந்த இரவு நேரத்துல ஒரு கட்டாக ஒரு பொண்டாடி எது கூடுவாங்க நான் என்ன சொல்றேன் அதுக்குதான் நானும் மொட்டையா சொன்னா பாக்குறேன். வேற வேலையே இல்ல பொம்பளைக்கு. அதுதான் ஒழுங்கி அடித்தது ஒரு பொம்பளை வீடு ஆம்பளை கூப்பிட்டு இல்ல பொழங்க இல்ல. இரவு நேரம் இரவு நேரம் எது கூப்பிட்டாரு அதுதான் தெரியாதால்தான் உங்களை கேக்குறேன். அதுக்குதான் அதுக்குதான் சொன்னா என்ன அடிக்கும் அவர் எனக்கு எப்பேற்பட்ட நாள் சண்டை நடந்து பேரை கூப்பிடுறாங்க. இப்ப ஒரு வாட்டி மேட்ரு போட்டு அப்படி சண்டை போடுறேன். பாண்டவருக்கும் நமக்கும் பாண்டவருக்கும் நமக்கும் யுத்தம் ஏற்பட்டு என்ன ரவி நேற்றோடு 12 நாள் என்கிட்ட பிடைத்தாமலம் பெற்று போற கம்யூனிட்டி பூரா திரும்ப மாட்டேன்றான். திரும்பதே கிடையாது. உங்களுக்கு நேற்று வரைக்கும் பாண்டவர் தான் ஜெயம். நமக்கு ஜெயம் கிடையாது. சேனா பூரா மாண்டு போச்சு. என் வீட்டு பச்சை மூட்டை மூட்டையா கிடையாது. ஒரு நாள் தான் ஜெயம். அது ஒரே ஒரு நாள். அன்னைக்கு ஒரே நாள்ல அந்த சுயோதனை இவங்க 2 பேரும் தம்பி 4 அக்ரோனி சேனையை மடித்து என்னுடைய 11 அக்ரோனி அந்த பாண்டவர் கூட 7 அக்ரோனி சமமாகிட்டோம் ஒரே நாள்ல. அன்னைக்கு ஒரு நாள் எங்க தாத்தா பிட்மாச்சாரி அவங்க கடுமையாக யுத்தத்தை செய்து அந்த 2 பேரையும் மடிச்சு அந்த முதல் நாள் வெற்றி பார்த்தோமா. இப்ப என்ன பண்ணலாம்? அதனால இனி யாரையும் நம்ம நான் தயாரா கிடையாது. உடைவு இல்லாது அதனால யாரையும் நம்ப தேவையில்லை. நீங்களே இன்று நானா அப்படி என்று 2 ஒரு கை பார்க்கணும். அது அம்மா செய்ய போற என்னடி கால கட்டி வந்துக்கிறேன். இன்னைக்குதான் போறாரு. இன்னைக்குதான் நான் சண்டைக்கு போறேன். போருக்கு என்னத்துக்கு சண்டைக்கு மக்குனு மாதிரி நக்குனு புடுக்கணும் எனக்கு தெரியும். என்ன சொல்றேன் என்ன சொல்றேன்? குந்தகணத்துக்கு 2 ஏத்தமா துப்பு கட்ட பையனுக்கு 2 பொட்டாச்சியாம். அவன் பேசுற சட்டம் வெறும் சொல்லானே வெறும் கந்த துணி மாறாப்பா. நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியும். சண்டை பண்ண போறான். உடைக்கிற நாய் கடிக்காது. கூட்டி எலி வளர்த்து ஒரு எலியா இருந்தா காலம் பூரா நாம தான் வளர்த்து அந்த வலை எலி தோல்டும். ஆனா கூட்டி எலி 10 அடி ஒன்னால முடியுமா என்னமா ஒரு எலி கூட வளர்த்தோண்டாங்க. சோர்ந்து போய் படுத்துருக்கோம். நான் என்ன சொல்றேன்? என்ன உன் கருத்து என்ன? இந்த தெருவே நேத்து தண்ணி துறைக்கு போனேன். சரி தண்ணி எடுக்க போலாம். இப்ப ஏரி வேலையில அந்த தண்ணி எடுக்க நல்லது கிடையாது. அங்கதானே பேச முடியும். தண்ணி எடுக்க போனா தண்ணி தூக்கி 2 பேர் என் தலைமையில வச்சுட்டு முன்ன விட்டு நீ பேசுறாங்க. முகத்துக்கு முன்னால பேச எப்படி பேசுவாங்க? பாக்குற சக்காலத்தி சாண்டை குடிச்சும் பேசுறாங்க. அதோ போறா பாரு பங்காளிக்கு பாகம் கொடுக்காதவங்க மோசக்காரன் பொண்டாட்டி அப்படின்னு பேசுறான். அப்படி பேசுற பேச்சு எனக்கு காது குத்து தேங்க முடியல. சரி நான் என்ன சொல்றேன்? குரு துரோகம், சரி கூட்டாளி துரோகம், பங்காளி துரோகம், கூட்டியா துரோகம். ஆமாண்டா ரவி, இது எப்படா கொண்டாந்து சேர்த்தீங்க? உண்மைதான். ஆனா கூட்டாளி வாய் தின்ன போயவன் கண்டிப்பா இருக்க கூடாது. சரி கருத்து என்ன? மாண்டவர்கள் மாண்டு போகட்டும். பாண்டவர்களை கண்டு உன் அண்ணன் தர்மண்ணனை கண்டு அண்ணா நான் பெரியப்பா பிள்ளை, சரி நீங்கள் சித்தப்பா பிள்ளை, மாண்டவர்கள் மாண்டு போகட்டும். நமக்குள்ள சொந்தம் என்பது ஒன்று ஆக வேண்டும். பங்காளி 10 சம்பந்தியை நிம்மதியா உயிரோட வாழலாம். சம்பந்தியை சம்பாதிக்கல, ஒரு பங்காளி சம்பாதிக்க முடியுமா? அதனால் கண்டு அமர்காலம் நேற்று 12 நாள் அமர் முடிந்து விட்டது. சரி வேண்டாம் அண்ணா தர்மண்ணா, உனக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்திருக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய பாகத்தை எடுத்துக்கிறேன். சண்டை நிறுத்திட்டு நான் என்ன சொல்றேன்? சண்டை நிறுத்திட்டு அவருக்கு பாகத்தை கொடுத்து நீ வந்தீனா நீதான் அஸ்தினாபுரத்துக்கு ராஜா, நான் தான் ராணி. வாங்க போய் வாங்க. அடி போடி பைத்தியக்காரி, அடி எத்தா போய் சொன்னாங்கடி.
பட்ட பாடு பூரா பாழா போச்சு. ஏய் அடி வந்தாங்க வை ஏய் நீ வந்து கேட்க சொல்றான் போடா. அவன் பொம்னாடி பேட்டு. நான் என்னடா பொம்னாடி பேட்டு கேட்டா அவனுக்கு. யாரு? நீ போய் தண்ணி மூச்சு வாங்கிட்டு மூச்சு வாங்கி ஏய், எனக்கு ஆத்திரம் ஆடுது. மூச்சு வாங்கி பேசு ரவி. கொஞ்சம் அடிச்சு அடி. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரிலாம் போர் நடந்து நமக்கு ஜெயம் என்பது இல்லையே அப்படின்னு மனசு மாறி போர்க்களத்திற்கு சென்று தர்மரை பார்த்து பேர் பாதி பாகத்தை குடுத்துருவாரோ பங்காளியா மனசுல இருக்குதோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா பையா நானு என்ன சக்கால ஆராய் கொடுப்பாளா மாதிரி கிட்டாய்கள் விளைவடிக்க போனா கட்டா கொண்டு போத்தோட தம்பி எங்க வீட்டுக்காரே கொடுத்தாலும் நீங்க ஒருபோதும் கொடுக்க மறுக்க மாட்டேன். நீங்க நான் போய் நீங்க நான் போய் வரேன்டா போறதுடா அவங்கிட்ட காட்டியாவ. கஷ்டப்படி முடிக்கூடாது எப்படி அடியில இருந்து பிடிக்கணும் மொனே பிடிக்கணும் ஏய், ரவி, என் பொண்டாட்டி மனசு மாறி அவனுக்கு பாதம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு நினைச்சேன். அதான் சரி இப்பதான் என் பொண்டாட்டி என் மனாலும் எனக்கு போட்டாச்சு என் மனசும் என் மனசும் ஓ மனசு ராஜாம மனசு ஒரே மனசு எப்படி ஓ மனசும் ராஜாம மனசும் ஒரே மனசு இந்த சாமி எங்க கை வச்ச மாதிரி டேய், அது அங்க நின்னு சொல்ல மாட்டியா? நான் என்ன சொல்றேன், உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்ல. எவ்வளவு மன வருத்தப்பட்டாலும் ஏங்க சொல்லுங்க ஏங்க எவ்வளவு மன வருத்தத்தோடு இருந்தாலும் ஆமா, நல்லது செஞ்சவங்களை கண்டிப்பா ஒரு காலம் ஒப்பிட்ட வரை உள்ளளவு நினை. கண்டிப்பா நமக்கு நல்லது செஞ்சவங்களை ஒரு காலம் மறுக்க கூடாது. இந்த நாடு கிடைச்சது யாரால? ஓ, ஐயோ ஐயோ ஐயங்க மாமா ஐயங்க எங்க கூட்டு குல தெய்வம். ஆமா, குட்டு வேலை. ஓ கிடைச்சது. ஐயோ எங்க மாமா சகனி மாமா கிடைச்சிருக்கா இந்த நாடு கிடைச்சது ஐயோ எங்க மாமா சகனி சூழ்நிலை ஆளி குட்டுச்சாத்தால வெட்டு விளக்கால் கட்டு தாய கட்டி பெற்று வச்சு இந்த நாட்டு சம்பாதி கொடுத்த புண்ணியம் அவரு. நான் என்னன்றேன், நீ இப்ப ஏன் வேலை செய்யறியா இல்ல என் பங்கத்தை விக்கிறேன்னு இந்த மாதிரி வந்துக்கிற கமலை சூது பகடை ஆடி நாடு ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படி சொன்னேடா. அப்புறம் குட்டி சவுத்தான விட்டு விலை காமிச்சு அந்த தாயக்காட்டு பேர் இதெல்லாம் கேட்டாங்கடா இவங்க. முட்டி கட்டா கட்டி பேட்டு அவங்க தேர்ம சரி கோச்சு முட்டை ஏ ரவி, முதல்ல சுபத்திரி போய் பரியம் போட்டேன். அந்த ஓடுகாலி அந்த கோபால கண்ணுங்கிற மாதிரியான பையன் கூட்டி வச்சுட்டான். அவன் கூட்டி வச்சுட்டான். அவர் பெரிய மட்டும் சம்பவம் 56 வருஷத்துக்கு பேர் அரசன் பொண்ணுக்கு போய் பின்னாடி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி எங்க மாமா பார்த்து ஜகுடி பார்த்து நம்ம சோர்ச்சி மனப்பண்ணாக்கி உன கல்யாணம் பண்ணி வச்சா புண்ணியம். பாதி ராத்திரி அப்படி கூட்டு வந்துருக்கா ரவி. ஏ மருமகனே துரியோதனா உயிது விடுச்சா அந்த சூதுக்கார துரியோதனா யாரு? கோபால கண்ணன் ஏற்கனவே சுபத்திரிய அட்டுடு கூட்டி வச்ச மாதிரி அந்த மாதிரி இதையும் எதனா பண்ணிட்டாலும் பண்ணிடுவான். இப்ப கட்டுற தாலி நேர காலம் பார்க்காத கட்டுறா தாலி ராவல அப்படியே கட்டிட்டு இப்படி திரும்பி பாக்குறார் ரவி. பூரா சுடுகாடு பூரா சமாஜா கலக்குறா பையா. அப்பேற்பட்ட புண்ணியவா எங்க மாமன் அவரை விடலாமா? சுடுகாடு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். நாளுக்கு ஒரு பயம் இது அவனை கத்தி நம்ம மூஞ்சில கறி பூசிடுவோம். பொழுது விடுதா எனக்கு பங்கம் போடுமே அப்படின்ட்டு சரி நாம ரெண்டு பேரும் பேசிட்டு நீ மன தயக்க வேண்டாம். ஆமா, எங்க அப்பாவை கூப்பிடு, அதுக்கு தகுந்த உபகாரம் சொல்லுவாங்க. சரி நீ மனசு வருத்தப்பட வேண்டாம். ஆகட்டும். போட்டாட்டு மகன் சென்று மருமகன் துரியோதனாயத்ததாக மாமா சதுரி மாமா ஒழுக்கோ பாவம் பயவேன்னு போவோம் தாத்தா வாட 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 ஓ
தாத்தா ஏன் கோயம்னு கேட்டு போவேண்டா தாத்தா குய்ய முடுறேன் தாத்தா குழி மூடாதா ஏன் ஏதோ பேருகளை சமாதி கட்டு நல்லா இருப்ப நீ சமாதி உனக்கு எனக்கு குய்ய மூடா சமாதி கட்டுற சமாதி கட்டு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க செங்கல்லி சிமிட்டி கொத்தால் குழி சித்தால் குள்ளே வேணும் உனக்கு சமாதி கட்டி வச்சு போறோம் சமாதி கட்டுதுக்கு உனக்கு 5000 ரூபாய் காசு வேணும் ஆமா 5000 ரூபாய் காசு வேணும்னாக்கா ஏன் பேசி கேளு ஏன் இங்க கிட்டவா என்ன கை கொண்டா இந்த கரண்ட் தாண்டு ஆமா இந்த ஜாண்டால இறுக்கி இப்படி இறுக்கி விட்டா நீட்டா கம்மி போய் பாரு ஆமா நேரம் அப்படியே மலைப்பாடு போய் மலைப்பாடு திருக்கோளூர் போய் திருக்கோளூர் இருந்து மலை பண்ருவாட்டி ஆமா பண்ருவாட்டி பக்கத்துல நெய்வேலி நெய்வேலி பக்கத்துல இருக்குது என்னது ஏமலோகம் ஓ அங்க வந்தா ஏமா என்ன விடுவானா அங்க வந்து வாங்க அங்க வந்தா விடுவானா ஏமா என்ன ஒண்ணு இங்க விடலாமா சார் ஆகட்டும் ஏய் ஆளு எடுத்தா சொல்லுங்க கார்னார் தாண்டார் கூட அதெல்லாம் கூட சாகுல பழையாகி சாகுல பழையாகி ஏன் பேர் தான் ஜகுனியார் பக்கத்திலே போய் தென்பெண்ணையார் ஆமா அதுக்கு என்ன வேண்டும் சொந்த சித்தாத்தமான வேண்டும் நீ ஜகுனி ஆறு ஜகுனி மாமா அவர்தான் ஏன் மருமகனே சரி துரியானு அவன் குடும்பம் என்ன இல்லாமலும் என்ன இல்லாமலும் திரி இல்லாமலும் திரி இல்லாமலும் சூடோடு எரிக்கூட நடுவுக்கு குத்தணும் எண்ணெய் வேணா திரி வேணா நீயா எரிவ சுடுகாட்டுல போய் என்ன மாட்டாடா சரி ஆகட்டும் சரி சரி ஏழா காரணம் என்ன ஒரு மணி எங்க மாமா இருக்காரா காந்தாரத்தை போய் நான் தான் போய் சொன்னேன் என்னமோ தெளிவா மருமகன் வர சொன்னாருன்னு இந்த ஒரே சொல்லுதான் என் பேர்ல இருக்கிற பாசம் ஐயோ ஐயோ என் மருமகன் வர சொன்னா என் பேர்ல இருக்கிற பாசம் ஒரே ஓட்ட 4 கால் பாய்ச்சல் வந்தாரு பாரு ஓடாதனாக்கா அப்ப நானா நாயா நானா என்ன வாழ வைத்த தெய்வம் சரி போய் பாரு அனுமதி வச்சுக்கிறோம்போ போனது வணக்கம் மாமா தங்கள் சித்தம் என் பாக்கியம் மாமா அது வந்துக்குது நாய வந்துக்குது மாமையா ஏன் பொண்ணா பானுமதி இந்த நேரத்தை வந்து என்ன பண்றது செருப்பால் அடி வாங்குறது பொண்ணு வந்துக்கிறது இந்த நேரத்தில் என்ன பண்றது நான் தான் போய் சொன்னேன் என்னமோ தெரியல அத்தாவுக்கு உங்க அப்பா வந்துக்கிறாரு சொன்னேன் ஐயோ 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 எங்க அப்பா வந்துக்கிறாரு எங்க அப்பா பாக்கணும் நான் தீ போடுவோம் பட்டி வீட்டு இன்னும் கேட்கணும் உட்கார் வந்துக்கிறா ஓட்டே கவுத்து பிடிச்சி தரேன் அது ஆடு மாடு இன்னும் சொன்னா இதான உட்கார் எங்க அப்பா வந்துட்டாரா வந்துட்டாரு எப்படிடா இருக்காரு மூக்கு மீஸ் வச்சுக்கிறாரு அட வயசானவரா அதனால கேக்கண்டா பையா அவர் பாரு பின்ன என் பொண்ணை பார்க்க போன சந்தோஷத்துல இருக்கிறார் அப்படியா சீக்கிரம் போய் வர சொன்னாரு போய் பார்க்கலாமா சரி கண்ணாடி கீழே இருந்து போச்சு பொண்ணு கண்ணாடி எடுத்து ஓட கண்ணுல போட என்ன மாவு பெய்ய பிடிச்சிட்டு பெய்யுது என்ன மாவு மேல பிடிச்சிட்டு வயசானா கண்ணு தெரியாது அதுக்காக அதான் அது தெரியல மாவையா என் பொண்ணாது பின்ன பின்ன ஆமாண்டாடி அன்னைக்கு கட்டி விட்டு பார்த்தா ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்க கை வச்சா கோயனுக்கு ஓ நம்ம வீட்டு வயிற்றுக்காரருப்பா அதான் கொலை தெரியுமா ஆமா அப்ப சரிப்பா ஓ அப்பா
தந்தையாரே தந்தையாரே நான் அன்னை சொல்லி காத்திருக்கிறேன் பெரிய மச்சாடா நீ அவனை ஒரு விழா வெட்டு நாமத்துக்கு நேரம் ஒரே வெட்டு தண்ணி பார்க்கலாம் எட்டி வடிச்சு போச்சா போயிட்டு தண்ணி வச்சா வரலையோ அப்படி எட்டிட்டு போகுது சரிப்பா சரி உங்க பாதத்திற்கு மகனாக கூடிய பானுமதி அநேக கோடி தண்டனம் செய்தேன் ஆகட்டும்பா ஒரு நாம வந்து வச்சிருக்கேன் சொல்லுப்பா தாலி அடுத்த நாள் சாரி இதே நல்ல நேரத்தில் இல்ல சதாகுப்தத்தை சேர்ந்த அருமை அண்ணனாக விளங்கக்கூடிய ஆறுமுக அண்ணன் நமக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் கோத்த முருகப்பெருமான் அன்பற்ற எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அரசவைக்கு வரக்கூடாது. சரி ஆகட்டும். எங்க வீட்டுக்காருக்கு அப்பாவுக்கா உங்க அப்பாவுக்கு ஓஹோ அவர் என்ன சாப்பிடுவார் தெரியல. சொல்லுங்க நான் சொல்றேன். ஏதோ பிய புண்ணா காஞ்சி வைப்போம். எப்ப பச்சை வேணுமா காஞ்சதா வேணுமா? காஞ்சிதான் வேணும். அத பல்ல மொற மொறணும். அப்படியே பச்சை கொண்டு போய் அப்படியே வயசு தின்னாக்கா பாதிப்பு ஓய்வு. சரி போயிட்டு போ போ. சரி இனி கூப்பிட என்ன காரணம் என்ன விஷயம்? நான் மூணு காரியமா ரவி ரெண்டு வார்த்தையும் வராது. ஆரம்பிக்கும் போதே அப்படியே அவசரமா பேசுவேன். அப்படி மாமா யுத்தம் நடந்த நாள்ல இருந்து நமக்கு ஜெயம் என்பதே கிடையாது. நேற்றைய தினத்துல 12ஆம் நாள் அமர்லே எனக்கு வலது புஜமாக இருந்தவன் பகதத்தன். பகதத்தனையும் சொல்லக்கூடிய யாரையும் போய் சேர்ந்து போச்சு. மாமா நமக்கு தோல்வியாவே இருக்கு. பொழுது விடிந்தால் 13ஆம் நாள் அமர் யாருக்கு ஜெயம் யாருக்கு அபிஜயம் ஒன்றும் புரியவில்லையே மாமா. ஆமா மாமா ஆகட்டும். போய் மூளை கசக்கின்னு வரும். மூளைய கசக்கின்னு போட்டு ஓஜம் பண்ண வேண்டாம். நேற்று 17 அமர் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு விடுதா 13 அமர். இன்னைக்கு என்ன பண்ண குடும்பத்தை கெடுக்கலாம். குடும்பத்தை கெடுக்க எவனா ஜெயசேகர் அப்படின்னு நான் லாபம் என்ன பண்றது? சொல்லு சொல்லு வெளியே வந்துக்குது. சூத்து தண்ணி கூட எடுத்துட்டா போயிடு. சொல்லிட்டு வார்த்தை கேட்டாங்க. 11 அமரு எனக்கு நமக்கே ஜெயமாகும். அது எப்படி தெரியுமா? நேற்று தினம் ஆமா தோராச்சாரிக்கிறாரு. ஆமா அவரு சேனாபதி கொடுத்துக்கிறேன். சேனாதிபதி பட்டம் 14ஆம் நாள் கொடுத்து நேற்று சாய்ந்து அவரை வெகுண்டு பேசிட்டேன். ஆமா என்ன பேசுனேன்? அப்படி கிடையாது. ஓ துரோணாச்சாரி நீ எங்களுக்காக பரிந்து சண்டை செய்கிற பாண்டவருக்காக சண்டை செய்யற அப்படின்னு கோவப்பட்டு பேசுனேன். ஆனா பேசும்போது துரோணாச்சாரி எடுத்து சபதம் செஞ்சிருக்காரு. அது எப்படி இந்த போகட்டும் 13 அமரிலே அந்த முருத்துக்குடி வேந்தர் தர்மனி வந்து காலடி சேர்க்கிறேன்னு சபதம் பண்ணிருக்காரு. ஆமா இன்னைக்கு
அப்படி கொண்டாந்து காலடியில சேர்த்தா ஒரு ஆள் செத்துட்டா 4 பேர் தன்னைத்தானே செத்துருவான். பாம்பு மாதிரி அப்ப நான் சண்டை போட்டு குடிபாச்சி எனக்கு பகை என்பது கிடையாது. இந்த நாட்டை நானே ஆளலாம். அதான் சரி. அப்படி ஒரு யோசனை சொல்லுங்க எங்க மாமா வேணும். சரி. ஆனா ஒரு பக்கம் நான் போங்க. ஆகட்டும் போ. ரவி குருவாய துரோணாச்சாரி அடுத்து சிறை வெளிப்பட்ட கொடுத்தார். நமக்கே ஜெயம். இந்த துரியோதனன் அடுத்ததாக குருநாதன் சீக்கிரமா துரோணாச்சாரி போர்